friends, welcome to Kulfi kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பிஸ்கட் வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து 5 ரூபாய்க்கு கிடைக்கும்ல ஹாப்பி பிஸ்கட் அதுதான் நான் யூஸ் பண்ணி செய்ய போறேன். உங்களுக்கு என்ன பிஸ்கட் கிடைக்குதோ நீங்க அதை யூஸ் பண்ணி தாராளமா செஞ்சுக்கலாம். ஆனா சாக்லேட் பிஸ்கட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சோ அது மாதிரி நீ என்ன பிஸ்கட் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாது. ஓகே, நான் இன்னைக்கு ஹாப்பி பிஸ்கட் வச்சு எப்படி வந்து சூப்பரான குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஐஸ்கிரீம் செய்யறது அப்படினு சொல்லி செய்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக 3 ஹாப்பி பிஸ்கட் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹாப்பி பிஸ்கட் வச்சு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த 3 ஹாப்பி பிஸ்கட்டையுமே நம்ம வந்து பிரித்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம 3த்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3த்தையுமே ஆட் பண்ணின பிறகு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடணும். இதை பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியானா நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் இதில் வந்து ஆட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்படி. இப்போ இந்த 100 கிராம் சுகரில் நான் 50 கிராம் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மீதி 50 கிராம் சுகர் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம இது கூட வந்து பால் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் பால் வந்து ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இது மாதிரி ஒரு நல்ல க்ரீமியான பேட்டர் மாதிரி வரணும். நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, இது வந்து காய்ச்ச தேவையில்லை, அப்படியே நம்ம பச்சை பாலாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இது மாதிரி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஹாப்பி பிஸ்கெட்டுடைய பேட்டர், அதை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அந்த பேட்டரை சேர்க்கணும். நம்ம இதில் சேர்த்தலாம். ஒரு கையில் அந்த பேட்டரும் இன்னொரு கையில் கரண்டியும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு கையில் இதுவும் இன்னொரு கையில் கரண்டியும் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுவும் சேர்க்கணும். இது மாதிரி பாருங்கள், இதை ஆட் பண்ணக்கப்புறம் இது மாதிரி சாக்லேட் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து ஃபேனுக்கு அடியில் இதை நம்ம நல்லா ஆற வச்சாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடணும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தின்னாக இருக்கும் பேட்டர். அரைக்கும் போது கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கோங்க. இந்த கப் மாதிரி ஒரு கப்பில் வந்து பால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 50 கிராம் சர்க்கரை, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரை வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம நல்லா வச்சிடணும்.
நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இதுவே வந்துட்டு உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் போட்டு அது மேலே வந்து லப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். அலுமினியம் ஃபாயிலுக்கு அது மாதிரி பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீசரில் இருக்கணுங்க. ஃப்ரீசரில் இப்போ வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. மறுபடியும் இது வந்து செட்டெல்லாம் ஆகிடுக்காது. இப்போ பாருங்கள், இது மாதிரி லைட்டாக வந்து கூலிங்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா, சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வைப்போம்ல, அப்போ வந்து நல்லா வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா சூப்பராக க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, 3 கிளாஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே அதுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து இந்த பேட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஹாஃபாக ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஹாஃபாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு அது மேலே வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர் மேலே வந்து போட்டு வச்சுட்டு மேலே வந்து லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி 3த்துலேயுமே நம்ம செஞ்சு விட்டுக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் இருக்கு இல்லையா, இது மாதிரி 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக் உங்களுக்கு வேணும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே வச்சுட்டு ஒரு ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ ஒரு ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸை எடுத்துகிட்டு இது மேலே இது மாதிரி லைட்டாக வச்சு ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இந்த மெத்தட் வேணாம் அப்படின்னா நீங்கள் டேப்பில் வந்து தண்ணி திறந்து விட்டு அந்த கிளாஸை மட்டும் பாட்டமில் வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி இப்படி லைட்டாக வந்து டர்ன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம். இந்த ஹாப்பி பிஸ்கெட்டில் செஞ்ச ஐஸ்கிரீமை ஹாப்பியாக சாப்பிட்லாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூப் ஐஸ்கிரீம். நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப் பண்ணி பின்னாடி வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் Biscuit கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.